Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் ஆகஸ்ட் 7ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்க கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா 40 क्वेश्चन ஜெனரல் அவேர்னஸ்ல கேக்குறாங்க. நீங்க கரண்ட் அஃபேர் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் படிக்கும்போது கிட்டத்தட்ட 18ல இருந்து 20 क्वेश्चन வரைக்கும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே மட்டுமே 20 क्वेश्चन வரைக்கும் கேக்குறாங்க. சோ அப்போ எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர் படிக்கணும்? ரயில்வே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இப்ப நடந்து முடிஞ்ச RRB NTPC கிராஜுவேட் வச்சு பாக்கும்போது லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப ரீசன்ட்டா நடந்த எக்ஸாம்ல ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் வந்து கேட்கல. லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா தரோவா படிச்சுக்கோங்க. அப்ப ஜனவரி 2025ல இருந்து இப்ப ஜூலை 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இது போக எனக்கு டைம் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா நவம்பர் அண்ட் டிசம்பரோட கரண்ட் அஃபேரும் படிச்சுக்கோங்க. நவம்பர் 2024 டிசம்பர் 2024 கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா லாஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நல்லா படிச்சிருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டெஸ்ட் வந்து எடுக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் அது எடுங்க. ஓகே, ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்தா கூட கிட்டத்தட்ட 3ல இருந்து 5 ஃபுல் டெஸ்ட் வரைக்கும் எடுக்கலாம். ஸோ அந்த டெஸ்ட் எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஆகஸ்ட் 7ல உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா ஆகஸ்ட் 4 வரைக்கும் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்க டெஸ்ட் எடுக்க வேண்டாம். ஏன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி நைட் ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெஸ்ட்ல ஏதாவது ஒரு மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னா அது வந்து அடுத்த நாள் வரைக்கும் அந்த தாக்கம் இருக்கும். அது ரியல் எக்ஸாமை பாதிக்கும். அதனால ஆகஸ்ட் 4ஓட டெஸ்ட் எடுக்கிறத நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிலாக்ஸா ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட மினிமம் 3 ஃபுல் டெஸ்ட் அது நீங்க எடுத்துடலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ள ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட் எடுத்தா கூட ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் அது நீங்க எடுத்துடலாம். அப்ப இந்த லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது எந்த லெவல்ல இருக்கீங்கிறது தெரியும். ஸோ டைரக்டா எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. ஏன்னா நீங்க எழுதக்கூடியது பாத்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம். அந்த ஆன்லைன் எக்ஸாம்ல கொடுக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் ஷீட் கொடுத்துருவாங்க. அதுல கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மவுஸை தொட்டு அதுக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். அப்ப வீட்டில் உட்கார்ந்தே நீங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணீங்கன்னா தான் ஒரு ஆன்லைன் எக்ஸாமை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அது போக எக்ஸாம்ல 100 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 100மே கஷ்டமான கொஸ்டினா இருக்க போறது இல்ல, 100மே ஈஸியான கொஸ்டினா இருக்க போறது இல்ல. அதுல ஈஸியான கொஸ்டின், மாடரேட்டான கொஸ்டின், டிஃபிகல்ட்டான கொஸ்டின் எல்லாமே மிக்சடா வரும். கொடுக்குற டைம் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம். அந்த 1.5 மணி நேரம் டைம்ல எந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எதை லாஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீங்க டெஸ்ட் எடுக்க தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, நான் இது வரைக்கும் டெஸ்டே பிராக்டிஸ் பண்ணல மேம், இப்போ NTPC நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணனும், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு CBT 1ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணுவோம், CBT 2ஓட டெஸ்ட்டும் கவர் பண்ணுவோம். இப்போ நீங்க NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு CBT 1க்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா CBT 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல CBT 2ஓட டெஸ்ட்டும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் மினிட்ல நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் நான் படிக்கணும், இந்த 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நான் தரவா படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்டா நீங்க கிராஜுவேட் போகும்போது உங்களுக்கு இந்த PDF வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ NTPC கிராஜுவேட் எக்ஸாம்ல நாம கொடுத்த கரண்ட் அஃபேர்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருந்துச்சு. நம்ம NTPCக்கான அனாலிசிஸ் வீடியோ வந்து கொடுத்தோம். கிராஜுவேட் எக்ஸாம் முடிய அனாலிசிஸ் வீடியோ வந்து கொடுத்தோம். அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த கரண்ட் அஃபேர் நம்ம PDFல இருந்து வந்திருக்கு, சோ இந்த கரண்ட் அஃபேர் நம்ம PDFல இருந்து வந்திருக்குன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம CA PDF கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜனவரி 2024ல இருந்தே கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். ஜனவரி 2024ல இருந்து இன்னைக்கு டேட் என்ன 29/7/2025 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே நம்ம CA PDF கோர்ஸ்ல இருக்கும். இப்போ லாஸ்ட் மினிட்ல NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு நீங்க ஜனவரி 2025ல இருந்து ஜூலை 2025 வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர் மட்டும் தரவா படிச்சாலே போதும். எல்லாமே உங்களுக்கு MCQ
ஃபார்மேட்டில் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணுற மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஸோ கரண்ட் அஃபேருக்கு இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர் ப்ளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டுமே இதில் வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், ஓகே, இது ரெண்டுக்கும் நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். வேற எந்த கோர்ஸுக்குமே ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணல. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டதுனால என்டிபிசி அண்ட் கரண்ட் அஃபேருக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டெஸ்ட் பேட்ச் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 599. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல என்டிபிசி டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபீஸ் வந்து 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல இருந்து நீங்க கரண்ட் அஃபேர் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் மட்டும் இல்ல, இனி அப்கமிங் டேஸ்ல வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த சிபிடி 1 மட்டும் கிடையாது, சிபிடி 2 ஓட டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்றீங்கன்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணதும் உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சுக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சதும் அதுக்கான சொல்யூஷனும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். டீட்டெயில்டான சொல்யூஷன் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழில் ஓப்பன் ஆகும். இங்கிலீஷில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் ஓப்பன் ஆகும். ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா 1.5 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா செக்ஷனல் டெஸ்ட்டுக்கு வந்து 35 மினிட்ஸும் சாப்டர் டெஸ்ட்டுக்கு வந்து 10 மினிட்ஸும் டைம் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ என்டிபிசிக்கு லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்றதுக்கு சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 40 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் கிட்ட வரும். அதே கரண்ட் அஃபேரும் ஸ்டாட்டிக் ஜிகேயும் படிச்சிட்டீங்க அப்படின்னா அது மட்டுமே மினிமம் 18 மேக்ஸிமம் 20 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கிராஜுவேட்ல அப்படிதான் கேட்டிருந்தாங்க. அப்படி இல்லைனாலும் கரண்ட் அஃபேர் கம்மியா கேட்கறாங்கனாலும் 15 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. ஓகே, அப்போ பாருங்க இது இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சு நமக்கு 20 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அதே கரண்ட் அஃபேர் மட்டும் லாஸ்ட் மினிட்ல படிச்சிட்டீங்கன்னா சோ ஒரு 18ல இருந்து 20 கொஸ்டின் வரைக்கும் உங்களால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அது போக ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்கக்கூடிய அனாலிசிஸ் அது எல்லாமே பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 7ல இருந்து உங்க எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன ஷிஃப்ட் இருக்கோ அந்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. ஓகே, ஏன்னா அடுத்தடுத்த ஷிஃப்ட்டோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம யூடியூப்ல வந்து கொடுத்துருவோம். இப்போ லாஸ்ட் மினிட்ல ஜெனரல் அவேர்னஸ்ல நான் நல்ல ஸ்கோர் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. அது போக உங்களோட எக்ஸாம் ஆகஸ்ட் 7க்கு அப்புறம் வருது அப்படின்னா ஆகஸ்ட் 7ல இருந்து உங்களோட எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து படிச்சுட்டு போங்க. ஜிகே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி அப்ளை பண்ணிருக்காங்க, ஆகஸ்ட் 7ல அவங்களுக்கும் எக்ஸாம் இருக்கு, எங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆஃபர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிட்டி இன்டிமேஷன் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கான ட்ராவல் பாஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ட்ராவல் பாஸ் வேறு, ஹால் டிக்கெட் வேறு, ரெண்டையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரயில்வேல பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ராவல் பாஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வந்து ட்ரெயினில் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். அதுக்காக ட்ராவல் பாஸ் வந்து கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஹால் டிக்கெட் மாதிரியே இருக்கும், நம்மளோட போட்டோ எல்லாமே போட்டு இருக்கும். ஸோ டிராவல் பாஸை ஹால் டிக்கெட்னு நினைச்சிடாதீங்க. லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட் அப்படிதான் பண்ணாங்க. டிராவல் பாஸ் எடுத்து வச்சுட்டு மேம் ஹால் டிக்கெட் வந்துருச்சு, ஆனால் எனக்கு எந்த இடத்துல அட்ரஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஸோ அதனால அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு டிராவல் பாஸ் வேற, ஹால் டிக்கெட் வேற. ஓகேவா, ஸோ ரெண்டையுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. டிராவல் பாஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா
நீங்கள் ஃப்ரீயாக பயணம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணி எக்ஸாம் சென்டருக்கு போய்க்கலாம், ட்ரெயினில் மட்டும், பஸ்ஸில் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இது பண்ணிக்கோங்க. சிட்டி இன்டிமேஷன் பார்க்குறதுல எதுவும் டவுட் இருக்குது, அப்படி இல்லைனா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுல டவுட் இருக்குது, எனக்கு சிட்டி இன்டிமேஷன் இன்னும் வரலை, இந்த எக்ஸாம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 10 days தான் டைம் இருக்குது. ஓகேவா? இனியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே? ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டாக உங்களுக்கு கொடுத்தாச்சு. அதே மாதிரி லாஸ்ட் வீக் ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தோம், அந்த டெஸ்ட்டையும் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டு குரூப் டிக்கான கிளாஸஸ் வந்து டெய்லி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேட்ச்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? ஆல் இன் ஒன் கோர்ஸில் குரூப் டிக்கான பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான பேட்ச்னு எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ தான் குரூப் டி படிக்கிறேன், எம்டிஎஸ் படிக்கிறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். ஸோ ஆஃபர் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.